தற்கொலை கூட்டங்க தலை தெறிக்க அடுத்துங்க. தொடப்பக்கட்டையில் அடி பண்ணுதுங்க, செருப்பில் அடி பண்ணுதுங்க. மலேசியாவிலேருந்து ஒரு மண்புழு கதறம். ஒன்று இது போதுமா இது போதுமான்றது காட்டும். ஒன்று பாடை எடுத்துன்னு போய் சாமிக்கு படைச்சிது. இதுங்கெல்லாம் பேசுதுங்க. வா 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 லைனாக வாங்க, எல்லாரையும் அடிக்கிறேன், தொடப்பக்கட்டையில் அடிக்கிறேன், செருப்பால் அடிக்கிறேன்து ஒன்று. மக்களுக்கு மானம் இல்லை. அது எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி போய் பொழந்து கட்டாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். அறிவு இருக்கா? முட்டாளுங்க தற்குறிங்கன்றதை கரெக்டாக காட்டுதுங்கல்ல. டைவர்ஸ் கிடைச்சா தானே சிஎம் சார் சந்தோஷமாக இருப்பார். கிடைக்கலன்னா ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. சங்கீதா மேடம் டைவர்ஸ் கொடுக்கல, சேர்ந்து வாழ போகிறாங்க குழந்தைங்களோடன்னு. அதை அப்படியே கதை கட்டி விட்டீங்கல்ல. டைவர்ஸ் பண்ணாதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும். டைவர்ஸ் பண்ணலன்னா பண்ண முடியாது. பாப்பாங்களா டைவர்ஸ் பண்ணலன்னா இன்னொரு சலம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடியாது. இப்படியே தான் காலத்துக்கும். பொண்டாட்டி ஐட்டம்னு சொல்லணும், அப்பாட்டியை போற்றி புகழணும், எங்கள் வருங்கால சிஎம்னு சொல்லணும். இந்த மாதிரி எச்சக்கலை வேலைங்கள்லாம் பண்ணுறதுக்கு தானே நீங்கள்லாம் இருக்கிறீங்க. எங்களை 200 ஊட்டி நீங்கள் 200 எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ? நீங்களாம் கொஞ்சம் காஸ்ட்லியோ? மானங்கிட்ட நாய்ங்களா? ஆப்பு கண்ணுக்கே தெரியாதுன்னு வரல. அந்த மாதிரி தான் மேடம் சூப்பராக முடிவெடுத்தாங்க. இன்றைக்கி திரிசாவுக்கு டப்பா டான்ஸ் ஆடும். உங்கள் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ளே பக்கு 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 பக்குன்னு இருக்கும். ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சதுக்கு திரும்பவும் ஆப்பு வச்சுட்டாங்களா மேடம்? மானங்கிட்ட நாய்ங்களா, தற்குறி நாய்ங்களா, புரிஞ்சிக்கவில்லையாடா நாய்ங்களா?